ராம் ராம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் குருராஜருடைய கருணை மழை எங்கள் குடும்பத்தில் எப்படி வருஷிச்சது அப்படின்றத வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக என்னுடைய துணைவியாருக்கு அவருடைய அருள் எப்படி என்றதை பார்க்க போகிறோம். இது ஒரு கிட்டத்தட்ட இதுவும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 1994 நவம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சமயத்தில் அவளுக்கு ஒரு ஒரு கட்டி ஒன்று இருந்தது மார்பில். அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் சொன்னால் தான் தெரியும். அவள் பாட்டிக்கு அதே மாதிரி இருந்து அது சர்ஜரி பண்ணி அது கடைசியில் கேன்சர்னு சொல்லி பாட்டி 83 வயசு இருந்தால் அவள் கிளம்பி போயிட்டா. இப்போ அம்மா 10 வருஷம் அதே மாதிரியே மார்பில் கட்டி இருந்து கேன்சர் வைத்தியம் பண்ணிட்டு 10 வருஷம் இருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு அவளும் காலகத்தி அடைஞ்சுட்டா. அதனால பயந்துட்டு துணைவார டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது அப்போது என்னுடைய மாமனார் கேன்சர் இன்ஸ்டியூட்டோட தொடர்பு வந்தது. அதனால் நான் அங்கே போல் அப்போலோ ஆஸ்பத்திரி தான் போய் பார்த்தா அது என்னென்னா சர்ஜரி பண்ணி இந்த பயாப்சி பண்ணி பார்த்தாக்கா அது கேன்சர்னு சொல்லிட்டா. சர்ஜரி பண்ணோம். சர்ஜரி பண்ண அப்புறம் கிட்டத்தட்ட 16 வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் காத்தால 7 மணிக்கு அட்மிட் பண்ணால் ராத்திரி 7 மணிக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு வருவோம். 16 வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 16 இன்ஜெக்ஷன் கையில், இந்த கையில் அந்த கையில், அப்புறம் ட்ரிப்ஸில் அது இதுன்னு சொல்லி அப்படி பண்ணி ஃபாரின் மெடிசன்ஸ்லாம் வேறு வரவழைச்சி கொடுத்து அப்படியே என்னுடைய மாமனார் மெடிக்கல் லைனில் இருந்ததுனால அவருக்கு நிறைய அந்த வசதியெல்லாம் இருந்ததுனால அவர் நிறைய உபகாரம் பண்ணார். அப்படி அவர் 80 வயசு அவருக்கு. அப்போவே அவர் அவ்வளோ உபகாரம் பண்ணி எல்லாம் பண்ணோன்னு ஹேர் ட்ராப்ஸ் கூட ஜாஸ்தி இல்லாத கை கொஞ்சம் வலது கை முடங்கி போச்சு. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி ஃபிசியோதெரப்பி பண்ணி இதுக்கப்புறமும் அவள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஸ்கூலுக்கு ஸ்கூட்டரில் தினம் காத்தால 10 கிலோமீட்டர் சாயங்காலம் 10 கிலோமீட்டர் போக வர போயிட்டு தானே ஸ்கூட்டரும் ஓட்டின்னு போயிட்டு தானே தனக்கு ட்ரெஸ்ஸும் பண்ணிட்டு தலைவாரி பின்னி புடவை கட்டி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இது ராயருடைய பரிபூர்ணமான கருணை தான் அப்படிங்கிறதுல துளிகூட சந்தேகமே கிடையாது. நாங்கள் எங்கள் குடும்பமே ராயருக்கு அடிமை. நாங்கள் ராகவேந்திர தாசர். சென்னையில் என்னுடைய வீட்டுக்கு பேர் கூட ஸ்ரீ ராகவேந்திர கிருப்பா. வெறும் ஒரு 10 ரூபா பணத்தை கொண்டு போய் சுவாமி முன்னாடி வச்சுட்டு கொண்டு போய் அந்த பில்டர்கிட்ட கொடுத்து எனக்கு வேறு வழி கிடையாது, இதுதான் இருக்குது, இதை வச்சு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு கொடுங்கன்னு அவர் போட்டு கொடுத்தார். அவர் காஞ்சி பரமாச்சாரியாளுடைய பக்தர். எங்களை பார்த்தோன்னே அவர் என்ன தோணுத்தோ தெரில, நாங்கள் கேட்ட மாதிரியான இடத்துல கேட்ட மாதிரியான ஃப்ளாட்டை கட்டி கொடுத்து எங்களுக்கு பண்ணார். அது 84லேருந்து நாங்கள் 2014 வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ராயர் என்ன நினச்சாரோ தெரியாது, குருராஜர் இங்கே பெங்களூருக்கு வரணும்னு நினச்சிட்டார் போல் இருக்கு. அதை விட 2 மடங்கு பெரிய வீடாக என் பிள்ளை வாங்கித்தர அந்த வீட்டுக்கு வந்துவிட்டார். இப்போ ஒரு பெட்ரூமையே பூஜை ரூமாக மாற்றி அங்கே அவரும் வீற்றிருக்கிறார். அவருடைய பாதுகை இருக்குது, மகாபெரிவா இருக்கா, மகாபெரிவா பாதுகை இருக்குது, அபிராமவல்லி இருக்கா. இப்படி அந்த ஒரு பெட்ரூமே ஒரு பூஜை ரூமாக இருந்து இன்றைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக வீட்டில் வாரம் முழுவதும் மத்தியானத்தில் ஒரு ரிலீஜியஸ் கிளாஸஸ், சாயங்காலத்தில் சாண்டிங், இப்படி ஒன்று ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. ரொம்ப வீட்டில் எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ரிலீஜியஸ் சூழ்நிலையை ராயர் எங்களுக்கு வச்சிருந்து சந்தோஷமாக வச்சுருக்கார். அடியனுடைய பர்சனல் லைஃப்பில் சொல்லணுன்னாக்க த கேட் ஹாஸ் காட் 9 லைஃப்ஸ்ன்னு சொல்லுவாள். நான் 4 தடவை ஆக்சிடெண்ட்டு, 4ல் 3 ஆக்சிடெண்ட் ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட்டு. அந்த 3 ஆக்சிடெண்ட்லேருந்து பழைச்சி வந்தேன்னு சொன்னால் எல்லோரும் முதல்ல என்னை பார்க்குறவ கால் இருக்கான்னு தான் பார்ப்பா, ஆவியான்னு சொல்லிட்டு. அப்படி ராயர் என்னை காப்பாற்றினா அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதோட மாத்திரம் இல்லை, கிட்டத்தட்ட உடம்புல கத்தி வைக்காத இடமே கிடையாது. இத்தனையும் பண்ணி 78 வயசுக்கு ராயர் என்ன சந்தோஷமாக நன்னா பெருமையோடு புகழோடு வச்சுருக்கார். மகாபெரிவா வாய்க்கால எனக்கு கவிக்கண்ணுன்ற பேரும் கிடைக்க என்னுடைய பேர் எல்லோருக்கும் தெரிய வண்ணம் என்னை ஒரு நல்ல ஒரு மனிதனாக 4 பேர் நடுவில் உலக விட்டுருக்காருன்னா அது குருராஜருடைய கருணை தான் சொல்லணும். 1988 மதுரையில் நான் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது ஆஃபீஸ் வேலையாக கரூருக்கு போக வேண்டியிருந்தது. அது ஆஃபீஸ் காரில் தான் நானும் ஒரு இன்ஜினியரமாக போயின்னு இருக்கோம்.
நல்ல மழை. ஆகஸ்ட் மாதம் அன்றைக்கி குருராஜருடைய ஆராதனை நாள். நான் லீவ் போட்டிருந்தேன். ஆனால் இம்மீடியட்டாக அர்ஜென்ட்டாக வரணும் முக்கியமான வேலைன்னு என்னை திருப்பி கூப்பிட்டா. நாங்கள் போயின்னு இருக்கோம். திண்டுக்கல் தாண்டினோடனே பைபாஸ் ரோட்டில் ஒரு கல்வெர்ட். அதில் அதுக்கு முன்னாடி போன லாரியிலேருந்து எண்ணெய் ஏதோ கீழே சிந்தி ரோடெல்லாம் ஒரு ஸ்கிட்டியாக இருந்திருக்கு. மழை வேற பெஞ்சதா எங்கள் கார் நல்லா ஸ்கிட் ஆகி 3 தடவை ரோல் ஆகி அந்த கல்வெட்டில் அடிபட்டு தலைகுப்புற ஒரு பள்ளத்தில் விழுந்துருத்து. உறவாவரெல்லாம் கேட்டால் இதில் எத்தனை பேர் வந்தால் எத்தனை பேர் மிச்சம்னு. 2 டிரைவர், அதாவது ஸ்பேர் டிரைவர் ஒருத்தர், ஓட்டின்னு போன டிரைவர் ஒருத்தர், நான் என்னுடைய இன்ஜினியர். நாங்கள் 4 பேர் தான். 4 பேரும் எந்த காயமும் இல்லாத தப்பிச்சோங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியம். இதில் அதை விட ஆச்சரியம் என்னென்னா, அது விழுந்த இடம் ஒரு வயல்வெளி. அந்த வயல்வெளியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் போனால் பெரிய பங்களா மாதிரி ஒன்று. அங்கே தான் போய் இந்த கார் இடிச்சிருக்கணும். அது அந்த கல்வெட்டு அடிக்கலைன்னு தான். விழுந்த இடத்துல பார்த்தாக்க தலைக்குப்புற இருக்கிற வண்டியிலேருந்து அங்கெல்லாம் வெளியில் வந்தோம். பார்த்தா சுற்றி வர பார்த்தா ஒரு 100-150 துளசி கன்று நிறைய வளர்ந்தது. ஏன்னா மழை பெஞ்சிருக்கோ இல்லை, அதை வளர்ந்துருக்கு, எப்படி வளர்ந்ததுன்னு தெரியல. துளசின்னு சொன்னால் பிருந்தாவனம்னால ராகவேந்தர்னு குருராஜர் தான் எங்களை காப்பாற்றியிருக்கார். எங்கள் எல்லாரையும் 4 பேரையும் ஒரு சிறு ஊசி குத்துற காயம் கூட இல்லாத எங்களை காப்பாற்றினார். நாங்கள் போன வண்டி புது வண்டி. வண்டியினுடைய விலை 60,000 தான் அந்த காலத்தில், அம்பாசிடர் கார். ஆனால் அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணுறதுக்கான செலவு 80,000 ரூபா. அது கம்பெனி வண்டி, இன்சூரன்ஸ் கம்பெனி, அதனால் அதை பண்ணிட்டா. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விட ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சுன்னு சொன்னாக்கா, 84லேயே அது மத்திய கைலாஷ்ங்கிற இடத்த பக்கத்தில் அன்றைக்கி பங்குனி உத்தர நாள் ஒருத்தரை ட்ராப் பண்ணுறதுக்காக டிவிஎஸ் 50 உட்கார வச்சு ஆயிடுச்சுன்னு வந்துட்டுருக்கேன். பின்னாடி ஒரு ஆட்டோக்காரன் என்னை ஓவர்டேக் பண்ண வரான். எதிர்க்க ஒரு பல்லவன் பஸ் வருது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவன் லெஃப்டில் எடுக்கும்போது என் மேலே நல்ல வேகமாக அடித்து என்னை தூக்கி பிளாட்ஃபாரத்தை தூக்கி போட்டு மண்டையில் ஒரு சின்ன காயம் பட்டு கிட்டத்தட்ட 4 நாளைக்கு சுயநினைவே இல்லாத இருந்து அதுக்கப்புறம் சரியாயிடுது. ஆனால் இப்போவும் ஒரு கடுகளவு கிளாட் இருந்துருக்கு. அப்பப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கோன்றதை மறந்து கூட போகிறது உண்டு. அது அவர் அழகாக ராகவேந்திர சுவாமி சமாளிக்க வச்சு விடுவார். இது 2வது ஆக்சிடெண்ட்லேயும் பிழைச்சாச்சு. 3வது ஆக்சிடெண்ட் சொன்னால் பயந்து போயிடுவீங்க நீங்கள் எல்லோரும். இந்த மத்திய கைலாஷ் பக்கத்துலேருந்து வேளச்சேரிக்கு போகிற ரோடு, தரமணி ரோடுன்னு, அது போய் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி எம்ஜிஆர் அவருடைய ஃபிலிப் சிட்டி பக்கத்து ரைட்டில் டேர்ன் பண்ணோம். அங்கே இப்போ மெட்ரோ ரயில் ஒர்க்கு நடந்துட்டுருக்கு. அங்கே மேலே கர்டர்ஸ்லாம் வச்சுருக்கா, கல்லெல்லாம் கருங்கல்லாம் போட்டிருக்கா, செங்கல்லாம் அடிக்கிருக்கா, மணல்லாம் கொட்டிருக்கா. 100 ஆட்கள் வேலை செய்கிறா. ஒரு 8-8:30 மணிக்கு என்னுடைய மைத்துனர் அவர் பைக்கில் முன்னாடி போகிறார், ஒரு வீடு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக. பின்னாடி என் பையனும் என் துணைவியாரும் ஒரு வண்டியில் பைக்கில் போகிறா. 3வதாக நான் ஸ்கூட்டியில் போயிட்டே இருக்கேன். எதிர்க்க அந்த வளவுலேருந்து வர ஒரு மாருதி கார், அடுத்தது இன்னொரு மாருதி கார், அதையும் ஓவர்டேக் பண்ணி இன்னொரு மாருதி கார். இது 1999 பிப்ரவரியில். ஒரு வண்டி வேகமாக ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வருவான்னு நினைக்கிறேன். என்னுடைய பிள்ளை அவன் அம்மாட்ட சொல்கிறமா, இவள் வர வேகத்தை பார்த்தா யார் மேலேயும் அடிச்சுடுவா போட்டிருக்கே அப்படின்னு சொல்லியிருக்கும் போதே டமால்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா அம்மா அப்பாவை காணோங்கிறான் பையன். என் மேலே தான் அடிச்சிட்டா. ஹெட் ஆன் கொலிஷன். என்னையும் காணோம், வண்டியும் காணோம். அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவாள்லாம் பார்த்து என்ன பண்ணேன்னா, வண்டி நொறுங்கி போயிடுத்து ஸ்கூட்டி. நான் பகவான் என்ன பண்ணார்னா, எப்படி பிரகலாதனை மலையிலேருந்து உருட்டின போது பெருமாள் தாங்கின மாதிரி அந்த பிரகலாதனை நாங்கள் வணங்குறவா இல்லையா, குருராஜராக வணங்குறோமோனோ, அதனால தனக்கு நடந்த மாதிரி தன்னுடைய பக்தனுக்கு நடக்கக்கூடாதுன்றதுக்காக ராயர் என்ன பண்ணார், அப்படியே என்னை தூக்கின்னு போய் அப்படி ஃப்ளைட் போகிற மாதிரி கொண்டு போய் மணல் அப்படி குவிச்சிருந்தான். நல்ல ஒரு 5 லாரி மணல் கொட்டியிருப்பான்னு வச்சுங்களேன். அதில் கொண்டு போய் போட்டு கழுத்த அளவுக்கு மணலுக்கு நான் உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமா என்னை தூக்கி விட்டு எடுத்துன்னு வந்தா. அப்புறம் அந்த நொறுங்கி போன ஸ்கூட்டரை ஒரு இதில் போட்டு ஆட்டோவில் போட்டு எடுத்துன்னு வந்து அது என்னை காப்பாற்றில என்னுடைய இதை அது வாங்கிட்டு கொடுத்த இம்பேக்ட். அதனால் அது 10,000 ரூபாய்க்கு ரிப்பேர் பண்ணி 10,000 ரூபாய்க்கு விற்றுவிட்டோம். அதை இப்படி என்னை ராயர் காப்பாற்றிருக்காருன்னு சொல்கிறத நினைக்கும் போது இது என்ன ஆச்சரியம்னா ஆச்சரியம். இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் நம்ம பார்க்கவே முடியாது. இன்றைக்கும் அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை மந்திராலயத்துக்கு போயிட்டு வரதுண்டு. மந்திராலயத்திலேருந்து பூஜை பண்ணி வந்த ஒரு பாதுகையும் நம்ம கிரகத்தில் இருக்குது. ஒரு சமயம் நாங்கள் மந்திராலயத்துக்கு போயிட்டு வரோம், ஆகஸ்ட் மாதம். மந்திராலயம் போயிட்டு நல்ல மழை, கொட்டோன்னு கொட்டுறது, என்னன்னு தெரில. அந்த அந்த மழைக்கு நாங்கள் போய் தரிசனம் பண்ணி
2 நாள் கழித்து அங்கேருந்து திரும்பி வரோம். நாங்கள் திரும்பி சென்னைக்கு போன 3வது நாள் வெள்ளம் வந்துடுத்து. அப்படியே பிருந்தாவனத்தோடு சேர்த்து எல்லாமே மூழ்கி போயிடுத்து. அப்போ சுயதீந்திர தீர்த்தர்னு ஒரு சுவாமிகள் இருந்தார். அவரையே வந்து ஹெலிகாப்டரில் தான் அவரை காப்பாற்றி அழைச்சின்னு போய் எல்லாம் பண்ணேன். முழுக்க தெரியும் எல்லாருக்குமே, ரொம்ப பேருக்கு தெரியும் எப்படி வெள்ளம் வந்து மந்திராலயமே மூழ்கி போய் புனருத்தாரணம் பண்ணான்னு எனக்கு தெரியும். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் மாட்டப்படாதுன்றதுக்காக ராயர் எங்களுக்கு தரிசனம் 1 வாரம் முன்னாடியே கொடுத்து எங்களை திருப்பி அனுப்பிச்சுட்டாருங்கிறது பெரிய ஆச்சரியம். என் மகனுக்கு ஏற்பட்ட அனுபவம்னா, அவன் ரொம்ப நாளாக அமெரிக்காவுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அவன் எதுவுமே நடக்காதுருந்தது. கடைசியில் அவன் வந்து ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறி போனபோது, அவள் ஒரு டெபுடேஷன் ஒரு வேலைக்காக அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சா. அவன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோன்னே, அங்கேருந்த இந்த கம்பெனியுடைய ஹெட் ஆஃபீஸ் கம்பெனி அங்கே இருக்குது, அந்த அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனி, இவனை வந்து நாங்களே அப்சார்வ் பண்ணிக்கிறோன்னு பண்ணின்ட்டா. 2 வருஷம் கான்ட்ராக்டில் அப்சார்வ் பண்ணிக்கிறேன்னு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா, பர்மனெண்ட்டாகவே எடுத்துன்ட்டா. இன்றைக்கி 10 வருஷத்தில் அமெரிக்கன் சிட்டிசனாகவே இருந்து அங்கே நல்ல பெரிய அந்த கம்பெனியில் பெரிய உத்தியோகத்தில் இருந்து திருப்பி பழைய கம்பெனிக்காராலே மெட்ராஸ் இருக்கவா அவளுடைய அமெரிக்கன் ஆப்ரேஷன்ஸ்க்கு வேணுன்றதுனால அவனையே திருப்பி அவள் எடுத்துட்டோன்னே 5-6 கண்ட்ரிக்கே வந்து எஜுகேஷன் இதுக்கு இன்சார்ஜாக இருந்து நல்ல பெருமையோட சந்தோஷத்தோட மனைவியோடும் 2 குழந்தைகளோடும் ரொம்ப ஓஹோன்னு இருக்கான். மூத்த குழந்தை ரொம்ப சீக்கிரமாக 2 வருஷம் முன்னாடியே பள்ளி படிப்பெல்லாம் முடித்து காலேஜில் சேர்கிற மாதிரி ராயர் அனுகிரகம் பண்ண குழந்தை வந்து காலேஜில் படிக்கிறா. அடுத்த குழந்தை 5-6 கிளாஸ் படிக்கிறது. அவனும் ரொம்ப நல்ல க்ஷேமமாக சௌக்கியமாக நன்னா இருக்கான். மாட்டு பொண்ணும் ரொம்ப நன்னா இருந்துட்டுருக்கா. ரொம்ப அனுசரணையான குடும்பமாக நடந்துட்டுருக்கு. இது பார்க்கும்போது எங்கள் அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, என் மனைவிக்கு, எனக்கு, என் பிள்ளைக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் குடும்பத்துக்கே எல்லாத்துக்கும் ஒரு குலதெய்வமாக இருந்து எங்களுக்கு ரட்சணை பண்ணிட்டு குருராஜர் தன்னுடைய வற்றாத அருள் வெள்ளத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ரொம்ப சௌக்கியமாக ரொம்ப சந்தோஷமாக தானும் ஒரு பெரிய வீட்டில் ஒரு ரூமுக்குள்ளே அவர் வந்து அதை ஒரு சாநித்தியத்தோடு இருந்துட்டு எங்களுக்கும் நல்லொருள் பண்ணிட்டு யார் வந்து என்ன வேண்டின்றாலும் அவள் கேட்குறத நிறைவேற்றி கொடுத்து வாரம் பார்த்தா யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு பெரிய மாலை சுவாமிக்கு போடுவாள். நல்ல இந்த பக்கம் 2 அடி அந்த பக்கம் 2 அடி இருக்கிற மாதிரி ஒரு மாலை கொண்டு வந்து எல்லாரும் போடுவாள். இப்படி ஒருத்தருடைய அபிலாஷைகளையும் நியாயமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொண்டு இதை வந்து எப்படி இதுவும் ஒரு மந்திராலயம் அதனால் இந்த வீட்டுக்கே மந்திராலயம்னு என்னுடைய ஃப்ளாட்டுக்கு பேர் வச்சுருக்கேன். இந்த மந்திராலயத்தில் அமர்ந்து கொண்டு எல்லோருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய குருராஜருடைய கருணையை பற்றி சொல்லணும்னா இதெல்லாம் போராது. இதில் ஒரு சிலதை வந்து அம்மன் சத்யநாதன் அவர்கள் 6வது வால்யூமில் ராகவேந்திர மகிமையில் எழுதியிருக்கார். ஒரு 420 பக்கத்துக்கு அப்புறம் பார்த்தேன்னா அதில் கிடைக்கும். அவருடைய இங்கிலீஷ் புஸ்தகத்துலேயும் இதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட கருணை வெள்ளமான ராகவேந்திர சுவாமிக்கு என்னுடைய நமஸ்காரங்களை மீண்டும் தெரிவித்து அவருடைய கருணை என்றும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும் இதை கேட்கும் உங்கள் அனைவருக்கும் அவருடைய அருள் வெள்ளம் பொழிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.